டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வரண்டா ஐஏஎஸ் யூடியூப் சேனல். இந்த ஷார்ட்ஸ்ல டிஎன்பிசி குரூப் 1க்கான எலிஜிபிலிட்டி பத்தி டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு டிகிரி வாங்கியிருக்கணும். இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிந்தது. அடுத்தது, குறைஞ்சபட்சம் 21 வயதா இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் வந்து ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் மாறுபடும். அதிகபட்சம் 39 வயது வரைக்கும் எழுதலாம். இது மட்டும் இல்லாம மிக முக்கியமான இன்னொரு தகுதி இருக்கு. அதை நம்ம இந்த வீடியோட கடைசியில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி குரூப் 1 சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம ரெகுலரா போட போறோம். அதெல்லாம் நீங்க வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்முடைய வரண்டா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த கடைசி மிக முக்கியமான தகுதி என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இதை திருவள்ளுவர் அழகா சொல்லியிருப்பார். என்னங்க குரூப் 1க்கான எலிஜிபிலிட்டி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆமா, இந்த குறளை கேளுங்க. கான முயலெய்து அம்பினில் யானை பிழைத்த வேலேந்தில் இனிது. அதாவது முயல் வேட்டைக்கு போயிட்டு வெற்றியோட திரும்புறதை விட யானை வேட்டைக்கு போயிட்டு தோல்வியோட திரும்புறது சிறந்தது அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. அப்படி இதுலேருந்தே நமக்கு தெரியும் நம்முடைய இந்த எண்ணம் உயர்ந்த எண்ணமாக இருக்கணும், நம்முடைய உறுதியான மனப்பான்மை இருக்கணும். இது இருந்தால் தான் நம்மளால குரூப் 1 எக்ஸாமினேஷன் மாதிரியான மிகப்பெரிய எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இதை தான் பாரதியார் ஒரே வரியில சொல்லியிருப்பார், பெரிதினும் பெரிதிகேள் அப்படின்னு. அப்ப இந்த உயர்ந்த லட்சியத்தோடு நீங்க போராடுங்க. நிச்சயமாக குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற முடியும். மேலும் இது போன்ற வீடியோக்கு வரணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்முடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. Veranda IAS, where your dream becomes reality.